வெல்கம் டு சூப்பர் கிச்சன். நம்ம இந்த வீடியோல ஃப்ரெஷ் கிரீம், கண்டென்ஸ்டு மில்க், பீட்டர், ஃபுட் கலர், எசன்ஸ் இது எதையுமே சேர்க்காம 1/2 லிட்டர் பால்ல நல்ல கிரீமியா டேஸ்டா, குறிப்பா குழந்தைகளுக்கு பிடிச்சமான டபுள் கலர்ல கடைகளில் வாங்கி சாப்பிடக்கூடிய பார் ஐஸ்கிரீம் ரெசிபியை நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியா நான் சொல்ற மெத்தட்ல இப்படி செய்யுங்க. வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விருப்பமா இந்த சம்மருக்கு என்ஜாய் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த சுவையான கிரீமியான டேஸ்டான ஐஸ்கிரீம் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்காக கடாயில 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம். கூடவே மெஷரிங் கப்பால 1/4 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஐஸ்கிரீம் செய்யறதுக்காக நான் 500 ml அளவுக்கு நல்ல திக்கான பால் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்கக்கூடிய பால் பார்த்தீங்கன்னா ஃபுல் கிரீம் மில்க். இது போல கிரீமியான மில்க் நீங்கள் சேர்த்து செய்யும் போது தான் நீங்கள் செய்யக்கூடிய ஐஸ்கிரீமும் நல்லா கிரீமியாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ இந்த பாலை கார்ன்ஃப்ளவர் மாவு சுகர் கூடவே சேர்த்துட்டு ஒரு விஸ்கால நல்ல கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடாயில் ஃபர்ஸ்ட் கார்ன்ஃப்ளவர் மாவு தான் சேர்த்தோம் இல்லையா, ஸோ அடியில் போய் அப்படியே கட்டியாக தங்கிடும். அதனால ஒரு விஸ்கால ஈவனாக கட்டிகள் இல்லாத மாதிரி இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ இந்த கடாயை எடுத்துட்டு கேஸ் ஸ்டவ்ல வச்சுட்டு ஃபுல் ஃப்ளேம்ல இதை கைவிடாம இது போல ஜென்ட்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வாங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி விட இந்த பால் லைட்டா பொங்கிட்டு மேற்கொண்டு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இது போல மாறி வரும். உங்களுக்கு வீடியோல பார்க்கும் போதே தெரியுதா, பால் மேற்கொண்டு நல்ல திக்கான பதத்துக்கு மாறி வந்திருக்கு. அதே சமயம் இதுல லைட்டா இது போல பபிள்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதுல ஏற்படக்கூடிய பபிள்ஸ் மேற்கொண்டு நிறைய ஃபார்ம் ஆகணும். இது போல இந்த மாதிரி குட்டி குட்டி பபிள்ஸ் அங்கங்க ஃபார்ம் ஆயிட்டு பாலோட பதமும் நல்ல திக் இது போல ஒரு பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவை கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இந்த மிக்சரை நல்ல ஒரு அகலமான தட்டில் சேர்த்துட்டு இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆற விட்டுருங்க. இது கம்ப்ளீட்டா சூடெல்லாம் குறைஞ்சி முழுமையா ஆறினதுக்கு அப்புறமா கரண்டியால அப்படியே பேத்து விட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஜெல்லி போல இது மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சில தான் இருக்கும். இப்போ இந்த தட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே ஒட்ட வழிச்சிட்டு ஒரு மிக்சி ஜார் கப்ல சேர்த்துக்கலாம். நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய மிக்சர் ஜார் கப்பை சின்ன சைஸ்ல இல்லாம மீடியம் இல்லனா பெரிய சைஸ் ஜார்ல இந்த மிக்சரை கம்ப்ளீட்டா இதுல சேர்த்துருக்க. அடுத்ததா இப்போ இது கூட மெஷரிங் கப்பால 1/4 கப்பு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. நீங்க கடைகள்ல விற்கிற 10 ரூபாய் பாக்கெட் பால் பவுடரை வாங்கி சேர்க்கிற பட்சத்துல 2 பாக்கெட் சேர்த்தா போதுங்க. இப்போ சேர்த்துட்டு எக்ஸ்ட்ராவா தண்ணீர் சேர்க்காம இந்த மாதிரியான ஒரு நைஸான பதத்துக்கு 1 நிமிஷத்துக்கு அரைச்ச இந்த மிக்சரை நான் ஈக்குவலா டிவைட் பண்ணி 2 பவுல்ல சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த மிக்சரை பவுல்ல சேர்த்தாச்சு. இது ரெண்டுத்தையும் அப்படியே எடுத்து ஒரு ஓரமா வச்சிடலாம். அடுத்ததா வேற ஒரு சின்ன மிக்சிங் பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லா ஃப்ரெஷ்ஷா துருவிய பீட்ரூட் துருவல் சேர்த்துட்டு இது கூட இப்போ ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவா தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி செய்யும் போது பீட்ரூட்டோட ஜூஸ் நமக்கு நிறையவே கிடைக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணிருக்கிற இந்த பீட்ரூட் துருவலை ஒரு ஃபில்டர்ல சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி 2 கப்பு ரெடி பண்ணி எடுத்து வச்சிருந்தோம்ல, அதுல 1 கப்ல மட்டும் இந்த பீட்ரூட் ஜூஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஐஸ்கிரீமோட டேஸ்ட்ல இந்த பீட்ரூட் ஜூஸ்ல இருக்கிற பச்சை வாசனை கண்டிப்பா தெரியாது. அப்புறம் நான் இந்த ஐஸ்கிரீம்ல எந்த விதமான எசன்ஸும் யூஸ் பண்ணலங்க. உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது ஒரு ஃப்ளேவர் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க மிக்சர் அரைக்கும் போது 2 முழு ஏலக்காயை சேர்த்து அரைச்சிட்டு செஞ்சீங்கன்னா ஐஸ்கிரீம் நல்ல ஏலக்காய் ஃப்ளேவரோட சூப்பரா இருக்கும். அடுத்ததா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நம்ம 2 பவுல்ல இருக்கிற மிக்சரை நான் இது போல ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸ்ல ஒரே சமயத்துல இந்த 2 மிக்சரையும் ஒன்னு சேர ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது கவனமா ஃபில் பண்ணுங்க. ஒன்னு மேல ஒன்னு நீங்க ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் கலர் ரொம்ப கலஞ்ச மாதிரி கொலாப்ஸ் ஆயிடும். சோ இந்த சைடு ஒயிட் கலர், அந்த சைடு ரோஸ் கலர். பொறுமையா கவனமா 2 கலரையும் சேர்க்கும் போது அதையும் மீறி லைட்டா மிக்ஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, விட்டுடுங்க. பாக்குறதுக்கு நேச்சுரலா நல்லா தான் இருக்கும். அடுத்ததா இந்த ஐஸ்கிரீமோட டாப் லேயர் கிறிஸ்டலா ஃபார்ம் ஆகாம நல்ல கிரீமியா இருக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணிருக்க பால் கவரை ஃபர்ஸ்ட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த பாக்ஸோட லிட்டை போட்டு நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டு இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்ல 8 மணி நேரத்துக்கு வச்சு அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்றதை காட்டுறேன். உங்ககிட்ட அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருந்துச்சுன்னா பால் கவருக்கு பதில் தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபாயில் இல்லாதவங்க பால் கவரை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இப்போ 8 மணி நேரம் கம்ப்ளீட்டா ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இந்த சமயம் ஐஸ்கிரீம் பார்க்கறதுக்கு இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சில தாங்க இருக்கும். இந்த பாக்ஸை
சுத்தி அழகா இந்த மாதிரி நெம்பு விட்டுட்டு இப்படி கவுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதுல இருக்கிற ஐஸ்கிரீம் அழகா டிமோல்ட் ஆகி வெளியில வந்து விழுந்துருங்க. பாருங்க, நல்ல டபுள் கலர்ல பாக்குறதுக்கே நல்ல அட்ராக்ஷனா சூப்பரா கிரீமியா நல்ல டேஸ்டான ஐஸ்கிரீம் ரெடி. இப்போ பாரா இருக்கிற இந்த ஐஸ்கிரீமை உங்க வீட்டுல எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறீங்களோ ஆளுக்கு ஒரு பீஸா கட் பண்ணி சாப்பிட கொடுங்க. சாப்பிட்றவங்க நல்ல சூப்பரான டேஸ்ட்ல இருக்குன்னு கண்டிப்பா உங்களை பாராட்டுவாங்க. எங்க வீட்டில் அப்படிதான் சொன்னாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு க்ரீமியா நல்ல டேஸ்டா இருக்குன்னு எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சம்மருக்கு இந்த ஐஸ்கிரீம் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இந்த சம்மரை சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.